ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு சர்வைவர் மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த படம் பார்க்கறதுக்கு தாறுமாறாக இருக்கும். அடுத்த சீன் என்ன நடக்கும் சொல்லிட்டு நம்மள இன்ட்ரெஸ்டிங்காக சீட்டில் உட்கார வைக்கிற படம் தாங்க இது. படத்தோட ஒன்லைன் என்னன்னா சிம்பிள் தான். அதாவது நம்ம படத்தில் இருக்கிற ஹீரோயினுக்கு இந்த இயற்கைனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதாவது இந்த மலையில் ஏறுறது, இந்த ஆற்றுல இந்த போட்டை வச்சு சர்ஃப் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. பட் ஏன்னா ஒரு வாட்டி அதே மாதிரி தான் ஒரு காட்டுக்கு போக, பட் ஆனால் அங்கே தெரியாதனமா ஒரு சைக்கோ கொலகாரன்ட்ட மாட்டிக்கிட்ட நம்ம படத்தோட ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிப்பான்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தில் சூப்பராக எடுத்து வைப்பாங்க. படத்தோட பேர் ஏபெக்ஸ். இப்போ ரீசெண்டாக தான் இந்த படம் வந்துச்சு. வாங்க நம்ம இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒரு 1000 சப்ஸ்கிரைப் வந்தால் போதுங்க, அதுவே எனக்கு ரொம்ப பெருசு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்ததாகவும் இருக்கும், எனக்கு கொஞ்சம் நல்லதாகவும் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஸ்டோரி பாக்ஸ் தமிழ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு டென்ட்லேருந்து ஒரு லேடி எட்டி பார்க்குறாள். இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவ பேர் பார்த்தீங்கன்னா ஷாஷா. இவ அந்த டென்ட்டுக்குள்ளே யார் இருக்கான்னு தெரியுமா? இவனோட புருஷங்காரனும் தான் கூட இருக்கான். அந்த டென்ட்டை விட்டு வெளியே தலையை விட்டு பார்த்தா தெரியுது இது ஒரு பெரிய மலைங்க. பனிமலையில தாங்க இவங்க டென்ட் போட்டு தொங்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு இந்த மலையில இந்த வெறும் கயிறை வச்சு ஏறுறதுலாம் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதே மாதிரி தான் அவன் புருஷங்காரனும் போல இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. புருஷங்காரனை உசுப்பி விட்டு வாங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. கீழே இருந்த டென்ட்டையும் கீழே கயிறை போட்டு மேலே தூக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் ஒரு எஜ்ஜு மாதிரி வருது. அந்த எஜ்ஜு தாண்டினா மட்டும்தான் அந்த மலையோட எண்டுக்கு நம்ம போய் அடைவோம் சொல்லிட்டு இந்த நம்ம ஹீரோயின் எவ்வளவோ ட்ரை பண்ணுறா. பட் ஏன்னா அவளால் முடியல. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு அவள் மறுபடியும் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கா. இந்த கயிறு இருக்கிறதுனால தான் இவ சேஃபாக தொங்கிட்டு இருக்கா. பட் ஏன்னா புருஷங்காரனும் இப்போ இல்லைன்னா விடுமா, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். பட் ஏன்னா இவ கேட்குற மாதிரி இல்லைங்க, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிக்க. ஒரு கட்டத்தில் அவனே ஒரு வார்த்தையை சொல்லிடுவான், இது அட்டம் ஆசைங்கிறது பெருசு கிடையாதுமா, நம்ம இந்த மலைக்கு ஏறுனா அந்த ஆசையோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கணும், இப்போ வந்துட்டு கம்மியாக இருக்குது, வா நம்ம அப்புறம் பார்க்கலாம் சொல்லும் போது பின்னாடி பார்த்தீங்கன்னா வானிலை ரொம்ப மோசமாயிட்டே போலுக்கு பனிப்புயல் வீசும் போல இருக்குது. சரி ஓகே நம்ம கீழே கொஞ்சம் இறங்குவோம், அதுக்கப்புறம் நம்ம மலைக்கு மறுபடியும் ஏறலாம்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் அந்த மலையில் எடுத்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஒரு கட்டத்தில் அந்த பனிப்புயல் வீச ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்கிற அந்த பனிகள் கீழே விழ ஆரம்பிக்குது. இதை பார்த்த புருஷங்காரனும் கொஞ்சம் ஸ்பீக்கர் இறங்கு அப்படின்னு சொன்ன உடனே கொண்டாடிக்காரியும் செம்ம ஸ்பீடாக கீழே இறங்க ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்தில் புருஷங்காரன் சரி ஓகே ஹூக்கை கட்டிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க. பட் ஏன்னா இவ அந்த ஹூக்கை கட்டுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. பட் ஏன்னா அதுக்கு முன்னாடியே மேலே இருந்து ஒரு பாறை வந்து புருஷங்காரன் தலையில் அடிக்க அவன் மேலேருந்து சருன்னு கீழே விழுவான் பாருங்க. கரெக்டாக அந்த கயிறை நம்ம ஹீரோயின் கட்டியிருக்க மாட்டா, ஒரு கையில் தாங்கி பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கையில் இவனோட வெயிட்டும் இந்த கயிறோட டைட்டும் இவளால் பிடிக்க முடியல. இவ கத்தர்றா, என்னை விட்டு போயிடாதீங்க, என்னால் கயிறை பிடிக்க முடியல, அப்படி இல்லைன்னா நம்ம ரெண்டு பேருமே கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேலே இவங்க பொருத்தி வச்சிருந்தா அந்த மலைக்கு நடுவில் ஒரு ஹூக்கை பொருத்திருப்பாங்க. அது மூலயமா தான் அவங்க தொங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஹூக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே நழுவ பார்க்க பாருங்க. இதை பார்த்து அவள் ஒய்ஃபு என்னால் தாங்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவள் கையின் வழுவி இவனை கீழே விழுத்துருவான். அவன் ஆல்ரெடி தலையில் அடிபட்டு அவன் பயக்க நிலைக்கு போனதுனால அவனால் அந்த கயிறை பிடிக்கவும் முடியல, அந்த மலையை பிடிக்கவும் முடியல, கீழே விழுந்து அவன் ஸ்பாட்லேயே டெட்டுங்க. அதோட கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. சில வருடங்கள் போது நம்ம படத்தோட ஹீரோயின் தாங்க புருஷங்காரனை இறந்ததுக்கு அப்புறம் அவன் வேற யாரையுமே இவ கல்யாணம் பண்ணிக்கல போல இருக்கு, தனிமையாக வாழறா. அதே மாதிரியே இயற்கையை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்கு வரா. அதாவது இவ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்த ஒரு பனி பிரதேசம் மாதிரியே ஒரு மலை பிரதேசத்துக்கு வரா. அங்கே அழகான காடுலாம் இருக்கு, அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதாவது இங்கே பிக்னிக் வரவங்க, இந்த கேம்பிங் வரவங்களாம் இங்கே தான் அட்டனன்ஸ் கொடுத்துட்டு போங்க போல இருக்கு. அப்போதைக்கு அங்கே உள்ள அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவனும் சொல்றான், இதாட்ட நீங்க வந்தீங்கன்னா நிறைய பேர் காண போயிட்டு இருக்காங்க, நீங்கள் தனியாக தான் வந்திருக்கீங்களா, அது ரொம்ப ஆபத்து மேம் அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவள் அந்த லெட்டரை எழுதி பார்த்துட்டு அங்கே மேப்பில் ஏதாச்சும் ஒரு மேப்பை வாங்கிட்டு டைரெக்டாக ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே இவளுக்கு தேவையான இந்த வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு குரூப் வருது. அது என்ன தெரியுமா, இந்த காடுகளில் இந்த மான் இதெல்லாம் வேட்டையாடுற குரூப் தான், அவங்கள ஹண்டர்ஸ் சொல்லுவாங்க. அதில் தாடி முளைச்சி ஒருத்தர் இருக்காங்களா, அவள் நம்ம ஹீரோவாட மயக்கிற மாதிரியே மொக்கப்பட ஆரம்பிக்க. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போக ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த கடைக்கு ஒருத்தவங்க ஒரு பொருளை விற்க வந்திருப்பான் போல இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த பருப்பின்னு சொல்லுவாங்களா, நம்ம மேங்கோ மிட்டாய் மாதிரி ஒரு பருப்பி,
அதை விற்க வந்திருக்கான். அந்த இடத்துல கடைக்கார பொண்ணு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்க. இதை பார்த்த இந்த மொட்டை தலையை பார்த்தீங்கன்னா இவன் பேர் பெண்ணுங்க. இவன் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான். அது என்ன பேசுகிறான்னா, இதட்ட உங்களுக்கு தான் ஹெல்ப் தேவைப்படலன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு தலையிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகேடா இந்த பொண்ணு நமக்கு செட் ஆக மாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த கும்பல் காரில் ஏறி போக ஆரம்பிக்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினு இவங்கிட்ட சரி ஓகே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு காரில் ஏறி உட்கார பாருங்க. மேப்பை திருப்பி திருப்பி பார்த்தா இவளுக்கு அந்த மேப்பில் ஒன்றும் புரியல போல இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சைடில் அந்த பெண்ணுங்கிற அந்த மொட்டை தலைன்னு வருவான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா பென். அவனை பெண்ணுன்னே கூப்பிட்டுக்கலாம். அவன் வந்து நிற்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறா. இதாட்ட இந்த மலைக்கு போகணும், ஏதாச்சும் வழி இருக்கா, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல இவனும் வழியை சொல்கிறா. இதாட்ட இப்படி போனால் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமான வழி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஒரு ரூட்டை சொல்கிறான். அந்த ரூட்டில் யாரும் போக மாட்டாங்க. அந்த இடத்துல சூப்பரான ஒரு கேம்பெயின் போடுற இடம் இருக்குது, அங்கே வேணால் போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவள் சொன்ன இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சைடில் ஒரு நதி ஓடுது, அழகான ஒரு நள்ளிரவு. அந்த இடத்துல உட்காந்து இவளோட ஹேண்ட் பேகு அந்த பேண்டு இதெல்லாம் கேட்டு பேக்கில் வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஒரு வண்டி வருது, ஜீப்பு, 2 ஜீப். அது எந்த ஜீப்பு தெரியுமா? இந்த பெட்ரோல் பங்கில் இந்த ஹண்டர்ஸ் இருந்தானோல்ல, அவனை 2-3 மான்களெல்லாம் வேட்டையாடி இருப்பான் போல இருக்கு. அந்த மான்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே அழகாக உரிச்சு சுட்டு தின்னுக்கிட்டு இருக்க. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அதில் அந்த தாடிக்காரன் வந்து இதை டைப் பண்ணி மேம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மொக்கப்பட வர. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் மசிய மாட்டா போல இருக்கு. காரில் டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருப்பா தலைவி. அந்த பெப்பர் ஸ்ப்ரேவோட கொட்டை கொட்டை மூஞ்சிக்கிட்டே படுத்துருக்கா. அந்த குரூப்ஸ் எல்லாருமே சரி ஓகேடா மச்சான் வண்டி ஏற்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குரூப் எல்லாமே வெளியே போனதுக்கப்புறம் மறுநாள் காலை விடியுது. அப்போ தான் அவளுக்கு ஒரு மூச்சே வருது. ஏன்னா இந்த குரூப் போனதுக்கப்புறம் ஏஞ்சி பார்க்குறா. அந்த இடத்துல எல்லா கியர்ஸும் இருக்குமா, கீழே ஒரு போட் எடுத்து வந்திருப்பாங்க. அதாவது இந்த உள்ளே உட்காந்துட்டு ஒரு ஆள் மட்டும் தான் அதில் போக முடியும். அந்த நதியில் போட்டு செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நதியில் போயிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் ஒரு அருவி இருக்கும். அந்த அருவியில் கீழே போட்டு இறக்கிட்டு அவன் மேலே இருந்து குதிக்கிறாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு வந்துடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மொபைலில் அந்த ஃபோன்ஸ் அது எல்லாத்தையுமே தூக்கி ஒரு பேகை மாட்டி காட்டில் விலங்குகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் மாட்டி வச்சுட்டு அன்றைக்கி தூங்குறாங்க. பட் ஏன்னா அன்றைக்கி நைட்டு ஒரு சவுண்டு கேட்குது, அதை கண்டுக்காமல் தூங்க. மறுநாள் காலையில் ஏஞ்சி பார்க்குறா. அவகிட்ட இருந்த அந்த பேகை காணும். அதில் தான் அவளோட ஃபோன்ஸு சாப்பாடு எல்லாமே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தேடி பார்த்துட்டு அவள் டென்ட்டுக்கு வர. அங்கே ஒரு பாம்பு இருக்குங்க. இதை பார்த்து பயந்து தெரிச்சு ஓட. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவள் போட் இருக்குல்ல, அந்த போட்டை எடுத்துகிட்டு அந்த நதியில் கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிக்க. சைடில் ஒரு போட் இருக்குங்க. அந்த போட்டை பார்த்தானோ அந்த இடத்த நிப்பாட்டி உள்ளே யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டென்ட் மாதிரி ஒரு டென்ட் இருக்கு, நெருப்பு கூட எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. சைட்லேருந்து ஒருத்தன் வராங்க. இவன் யார் தெரியுமா? அந்த மட்டத்தில் பெண்ணு தாங்க. அவன் வந்து எப்படிங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அப்போதான் ஒன்று தெரிய வருது, இவனும் இந்த இடத்துல தாங்க இருந்திருக்கான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினு சரி ஓகே நல்லதா போச்சு, என்னோட திங்ஸ் எல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் அப்படின்னா பத்திரமா பார்த்துக்க மாட்டீங்களா, மரத்தில் மாட்டி வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல. ஆமாம் நான் மரத்தில் தான் மாட்டி வச்சேன், எப்படி காணா போச்சுன்னே தெரியல, என்கிட்ட வேறு வழியும் இல்லை, எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. இவனும் சரி ஓகே அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓகே தண்ணி இருந்தாங்க சொல்லிட்டு இவன் மரத்துலேயே ஒரு டியூப் மாதிரி போட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி சேமிச்சு வச்சுருப்பான். அதை எடுத்து நல்லா தண்ணியை குடிங்க சொல்லிட்டு தண்ணியை கொடுத்துட்டு சரி ஓகே சாப்பிடுங்க சொல்லிட்டு ஒரு மீனை எடுத்து வந்திருப்பான். அந்த மீனை சுட்டு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்க. இவன் பேசுகிறத பார்த்தா நல்லா தாங்க பேசுவான். அதுக்கப்புறம் தான் விஷயம் என்னன்னு தெரிய வருது. அது என்னதுன்னா அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதாட்டம் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உங்களோட கணவர் இறந்துட்டார் தானே, அவர் மலையில் இருந்தானே கீழே வந்தார், நீங்கள் ரொம்ப சாகசக்காரியாச்சு, எப்படி அவர் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ தான் அவங்களும் ஒரு விஷயத்த சொல்கிறான். அது நடந்து முடிஞ்சது, அதை பற்றி பேச தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே இவனும் ஒரு விஷயத்த சொல்கிறான். இதாட்டம் நேற்று நைட்டு அவங்கள சூப்பராக சமாளிச்சிங்க அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போனா என்னை வாட்ச் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம் ஒரு பெண்ணை விட்டுட்டு எப்படி நம்ம தனியாக இருக்கிறது, அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பெல்லாம் வேணும்ல, அதனால தான் அவங்க பின்னாடி தான் இருந்தா சைடில் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுவேன்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா அவங்கள நீங்கள் சூப்பராக சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் பையன் நல்லா பேசிக்கிட்டு இருக்க. அப்போ தான் ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணுறா. அது என்னதுன்னா இவ பையில் வச்சுருந்தா அந்த பேண்டு கையில் மாட்டியிருப்பா. அந்த பேண்டு இவன் கையில் இருக்கு. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதாட்ட சரி ஓகே பார்த்துட்டிங்களா, நேற்று நைட்டு சும்மா வந்திருந்தேன், அப்போ தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் பேச்சே தினுசாக மாற ஆரம்பிக்குது. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பெண் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் சாதாரண பெண் இல்லைங்க, சைக்கோ பெண்ணுங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறான். இதாட்டம் இங்கே வர்றீங்கல்ல, வந்துட்டு இந்த இடத்தையே அசுத்தமாக்கிட்டு போயிடுறாங்க, இதான் உன் பேக் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை தூக்கி அவகிட்ட போட்டுட்டு இதில் உன்னோட திங்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கேம் பண்ண போகிற, அது என்ன கேம்னு சொல்லிட்டு சொல்லுவான் பாருங்க. ஒரு ஸ்பீக்கரை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு
பெரிய ஒரு வில்லம்பு இருக்கும் பாருங்க, அதை எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. இந்த பாட்டை நான் போடுவேன், இந்த பாட்டு நின்ன உடனே நான் உன்னை தேடி துரத்துவேன், இந்த வில்லை வச்சு ஒன்று சாகடிப்பேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. என்ன பேன் சும்மா விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் நான் ஒன்றும் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டை போட்டு ஆடுவான் பாருங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் தெரிச்சு ஓட குண்டியிலும் குழியிலும் பாட்டிக்கிட்டு ஒரு கட்டத்தில் இவ அந்த போட்டு இருக்குமா, அந்த போட்டில் ஏறி உக்காந்துக்கிறாங்க. உக்காந்துட்டு அந்த நதியில் செம்ம ஸ்பீடாக போக ஆரம்பிக்க. பட் ஏன்னா இந்த சைடு இந்த பாட்டி நின்ன உடனே தலைமை அந்த பெண் இருக்க மாதிரி சைக்கோ இவன் நம்ம ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. வெறித்தனமாக ஓடுறான். இவனுக்கு இந்த காட்டில் எல்லா இடமும் அத்துபடி போல இருக்கு. கரெக்டாக பொறி வச்ச மாதிரி ஓடுவான் நம்ம ஹீரோயின் பின்னாடி. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அந்த நதியில் போயிட்டு இருக்கும்போது தலையிலலாம் அடிபட்டுரும். ஃபர்ஸ்ட் அந்த ஹெல்மெட் போட்டிருப்பா, இப்போ அந்த ஹெல்மெட் கூட இல்லைல்ல, அந்த தலையில் அடிபட்டு அந்த போட்டு குப்பரை கவிட நம்ம ஹீரோயினி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கி ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டுக்கிட்டு போக மேலே ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்டு வரும். யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே போய் பார்க்க ஒரு பாறையில் ஒரு மொபைல் இருக்குங்க. அந்த மொபைலில் ஒரு அழகான ஒரு அப்பா அம்மா பையன் பொண்ணு இங்கே 4 பேர் பேசிக்கிட்டு ஒரு வீடியோ இருக்கும் பாருங்க. இதை பார்த்துட்டு இருக்க மேலேருந்து ஒரு வில் அம்பு சறக்கணும் நம்ம ஹீரோயின் தலையாட்டி உரசிக்கிட்டு மரத்தில் போய் குத்தும் பாருங்க. அப்போதான் உனக்கு தெரியுது இந்த பெண்ணு தாங்க நம்ம ஹீரோயினுக்கு பொறி வச்சிருக்காங்க. அடுத்தான் ஓட்டம், மறுபடியும் ஓட்டம். நம்ம ஹீரோயின் திருச்சி ஓட இவன் அப்பயும் சும்மா விட மாட்டாமலுங்க. நம்ம ஹீரோயினை துரத்துக்கிட்டே இருக்கான், வெறித்தனமாக துரத்துறான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து ஓடும்போது கால் சரி கீழே விழுவா பாருங்க. கீழே விழுந்து அந்த நதியில் விழுந்து மறுபடியும் உள்ள நீச்சல் அடித்து மேலே வருவா பாருங்க. வந்த உடனே அந்த இடத்துல ஒரு புகை மாதிரி ஒரு அமைப்பு 2 சைடையும் மலை உங்கடா இருக்கும். அதாவது குணா படத்தில் பார்த்தா அந்த குணா கேவ் மாதிரி இருக்குங்க. தலைவிதான் மலை ஏறுறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. 2 சைடு காலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அந்த மலையோட விளிம்புக்கு வந்துட்டா மேலே ஏந்தி பார்த்தா அந்த காட்டோட அழகே தெரியுது. பட் ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த காடு இப்போ அழகு கிடையாது, அதுதான் ஆபத்து. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சைடு கொஞ்சம் நவுந்து போயிட்டு ஒரு சைடு பறவைகள் இதெல்லாம் கத்துற சவுண்டு கேட்குமா. இவ கையில் அந்த பைனாக்குலர் இதெல்லாம் கொடுத்துருப்பான். அந்த பைனாக்குலர் எடுத்து பார்த்தா அந்த சைக்கோ பென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்துருவாங்க. அங்கேருந்து தூரத்துலேருந்து சிரிப்பா பாருங்க. ஐயோ இந்த சனி என்ன துரத்துதான் சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா இப்போ ஒரு மலை முகடில் இறங்கினா தெரியுமா, அந்த மலை முகடுக்கு திருப்பிட்டு இறங்க ஆரம்பிக்கிறான். ஏறின இடத்துல இப்போ இறங்க ஆரம்பிக்கிறான். அந்த பெண்ணும் அங்கே வந்து செம்ம ஸ்பீடாக எப்படி வந்தா தெரியல. உடனே அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த பார்ப்பான் பாருங்க கீழே அந்த குகையில். பட் ஏன்னா நம்ம ஹீரோயினை அந்த பாறையோட எஜ்ஜில் ஒட்டிக்கிட்டு நிற்பா. பட் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுங்கிறவன் வெளில போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து மறுபடியும் மேலே எஞ்சி வருவாங்க. வந்தவன் என்னடா ஆளையே காணும் அந்த சைக்கோ பெண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தா பைனாக்குலர் மூலியமா பார்க்குறான். அவங்க ஒரு நதி ஓடும்பருங்க. அந்த நதியில் இந்த பையன் முதுகத்தடியாக குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த கயிறை போட்டு தொங்கி. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் சைடில் அவனோட போட்டு இருக்கும். இவனோட போட்டு தான் உடஞ்சிடுச்சு. இப்போ அவனோட போட்டு இருக்கு. அந்த போட்டு நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அந்த தண்ணியில் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போட்டு பக்கம் போக பாருங்க. பட் ஏன்னா அந்த போட்டு கயிறோட இணைஞ்சிருக்கும் தரையில். அதை கைட்டு பார்ப்பா. பட் ஏன்னா இவ்வளோ கைட்ட முடியல. பட் ஏன்னா இந்த சைடு அந்த சைக்கோ பையன் அங்கே ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அதை கைட்லாம் சொல்லிட்டு முன்னாடி நடந்து போக பாருங்க. கீழே இந்த பெண்ணு பையன் பொறி வச்சிருப்பான் போல இருக்கு. அதை தெரியாம காலை வைக்க அது மட்டார்னு அடிச்ச உடனே நம்ம ஹீரோயின் கத்துற சவுண்டை கேட்டேன். இந்த பெண் பையனும் அந்த இடத்துக்கு முடியாது அதை இழுப்பான் பாருங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் வசமா மாட்டிக்கிட்டேன்னே நினைப்போம். பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் கையில் பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருப்பான்ல, எடுத்து மூஞ்சில் ஒரு அழுத்த அவன் நம்ம ஹீரோயினை விட்டுறான். அவன் டேரெக்டாக விட்டுட்டு டேரெக்டாக போயிட்டு தண்ணியில் போட்டு மூஞ்சி கழுவிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எரியுது, மூஞ்சி எரிச்சு தாங்கலை. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அதை எப்படியாச்சும் உடச்சி ஆகணும், அந்த கைத்தை கட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுவான். பட் ஏன்னா அவளால் முடியலை. ஒரு கட்டத்தில் அந்த சைக்கோ பையன் மறுபடியும் வந்து நம்ம ஹீரோயின் காலை இழுப்பான் பாருங்க. இழுத்த உடனே நம்ம ஹீரோயினை தட்டி விட்டுட்டு முன்னாடி போயிட்டு அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுக்க. பட் ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த சைக்கோ பையன் கையில் அந்த வில்லம்பு எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி நீட்டா பாருங்க. இப்போ நீ பெப்பர் ஸ்ப்ரே அடி, நான் ஒரே இறக்கலாம்னு சொல்லிட்டு நிற்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சரண்டர் ஆகிடுவா. பெப்பர் ஸ்ப்ரே கொடுன்னு சொன்னோன்னே இவளும் கொடுக்க. அதை தூக்கி எட்டக்கப்பட்டுட்டு இரு நான் அவனை கைட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அந்த கால் விலங்கை கைட்டு விட்டுட்டு கையில் ஒரு விலங்கை மாட்டிட்டு மரத்தில் தொங்க விட்டுறான். நைட்டு மழை சாமியாக வெளுத்து கட்டுது. இவன் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன ஷாஷா வலிக்குதா? அப்படி தான் வலிக்கும். நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வாழ்ந்த இந்த முன்னோர்கள்லாம் அவங்க சாப்பிடணும்னா ஏதாச்சும் அவங்களோட பற்கள் ஸ்ட்ரைட்டாக ஷார்ப்பாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வலி தான் ஒரு இதோட வீரம் சொல்லிட்டு அவங்களோட பற்களை அவங்க செம்ம ஷார்ப்பாக்குவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வலின்னா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் விட்டுட்டு இருக்க.
இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் நீ சரியான சைக்கோ பையடான்னு சொல்லிட்டு கண்ணாப்பனா திட்ட. பட் ஏன்னா அதை அவன் கண்டுக்கவே மாட்டான். அந்த டென்ட்டுக்குள்ளே போக அதோட அன்றைக்கி நைட்டு முடியுது. மறுநாள் காலையே ஒரு போட்டில் அவளை முன்னாடி உட்கார வச்சுட்டு இவன் பின்னாடியே போவான் பாருங்க போட்டை ஓட்டிக்கிட்டு. நம்ம ஹீரோயின் எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்க இவனும் நம்ம போகிற இடம் சூப்பராக இருக்கும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போவான் பாருங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்லுவான், இதாட்டம் அவனை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், பட் என்ன பண்ணுறது நீ என்கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இயற்கை தானே பிடிக்கும், நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன், அந்த இடத்துல இருக்கும்போது இயற்கை சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டை கொஞ்சம் வீடாக போயிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் கை கீழே கிடந்த கம்பி எடுத்து அவனை அடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் அதை அவன் சுசாசிச்சிருவான். நம்ம ஹீரோயினை தண்ணியில் தூக்கி போட்டுட்டு போட்டை செம்ம ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிக்க அந்த நதியோட ஸ்பீடுக்கு போட்டு போகும். நம்ம ஹீரோயின் பின்னாடி கயிறு கட்டி வச்சிருப்பான்ல, எல்லா இடத்துலையும் பாறையிலாம் அடி வாங்கி நம்ம ஹீரோயின் மூஞ்சிலேருந்து ரத்தமாக ஊற்றும். ஒரு கட்டத்தில் ஒரு அழகான ஒரு இடத்துக்கு வர கீழே ஒரு பெரிய ஒரு குகை இருக்கும். அந்த குகையில் 2 பேரும் அந்த கயிறு மூலயமா கீழே இறங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் எங்கடா போகிறோம் அப்படின்னு சொல்ல இவனும் என்னோட வீட்டுக்கு தாம்மா போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக அப்போ தான் ஒன்று தெரியுது, ஒரு ஃபேமிலி நம்ம ஹீரோயின் ஃபோனில் பார்த்துருப்பால, அந்த ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் இவன் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு தூக்கு மாட்டி தொங்க விட்டுருப்பான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் ஒரு டைலாக் கொடுத்தோம். என்ன டைலாக் தெரியுமா, தூய ஆவிகளெல்லாம் கூப்பிடுன்னா தூய மனுஷங்களை தான் நம்ம கடத்தணும், பட் ஏன்னா எனக்கு அப்படி தூய மனுஷங்க யாருமே கிடையாது, நீ தான் தூய மனுஷி, அதனால தான் உன்னை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கூட்டுற வந்து ஒரு கைத்துல மலை முகடில் இவளை கைத்தை போட்டு கட்டி வைக்க சங்கிலியில். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் நீ இப்படிலாம் இல்ல மாட்டேன் பென், நீ நல்லவன் தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இவனுக்கு கொஞ்சம் மனசு மாறும். பட் ஏன்னா அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான் பாருங்க, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில் கையை வச்சு எடுப்பான் பாருங்க, அது எல்லாம் டூப்ளிகேட்டு பல் செட்டுங்க. பல்ல பார்த்தா அவன் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பானே, பழங்குடியினர்கள்லாம் பல்லோட ஷார்ப்பை ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பள்ளி எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயப்பட. பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் அவன் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி கடிக்க போவான் பாருங்க, நம்ம ஹீரோயின் காத்துருவா அப்படி பண்ணாதான்னு சொல்லிட்டு. பட் அவன் அதை விட்டுட்டு டக்குன்னு எட்டக்கு போயிடுவான். எங்கடான்னு சொல்லிட்டு பார்த்தா மறுபடியும் தரத்தரன்னு விட்டியாந்து வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி ஈத்துட்டு போயிட்டு ஒரு மேலே ஒரு ஹூக்கு இருக்கும் பாருங்க, அதாவது இந்த ஃபேமிலியை தொங்க விட்டுருக்கான் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஹூக்கை எடுத்து நம்ம ஹீரோயின் கையில் போட்டு ஹைட்டு ஏற்ற ஆரம்பிக்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா கதறுவா. பட் ஏன்னா இந்த சைடு இவனும் நான் இவ்வளோ நாளாக ஒருத்த மாமிசத்தோட ருசியை ஏற்றணும்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு சாயம் ஒன்று வச்சுருக்கேன், அது நானே செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை கலர் ஒரு பால் மாதிரியான ஒரு பொருள் அதை எடுத்து ஆற்றிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம சாக போகிறோன்டான்னு நினைப்பா. ஆனால் அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும், இவனை எப்படியாச்சும் மைக்கி பேசிடலாம்னு சொல்லிட்டு சைடில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்து அது உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லிட்டு இந்த பெண் பையன் சொன்ன உடனே உன்ன மாதிரியே தான் இருக்காங்க, நீ எப்படி இப்படி மாறின, நீ நல்லவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக பேச ஆரம்பிக்க. இந்த பையனும் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு எங்கள் அம்மா என்கிட்ட பாசமாக தான் இருந்தாங்க, பட் ஏன்னா இப்போ அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, இப்போதான் நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கட்டி பிடிப்பான் பாருங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுங்கெல்லாம் வாட்டமாக போயிடுச்சு. காலை எடுத்து அவன் இடுப்பில் போட்டு இழுத்து பிடிச்சிக்கிட்டு காதை ஒரு கட்டி தாங்க சைக்கோ பயிலுன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு காதை கட்டிக்க அவன் வலி தாங்க முடியாமல் கத்த. அவன் ஒரு ஹூக்கில் தானே நம்ம ஹீரோயினை தொங்க விட்டுருப்பான். அந்த ஹூக்கு கட்டிட்டு கீழே விழ கீழே என்ன ஒரு அருவி ஓடிட்டு இருக்கோம். அந்த அருவியில் 2 பேருமே விழுறாங்க. நம்ம ஹீரோயின் கையில் கை விலங்கு மாட்டிருக்கு. அந்த கயிறு பார்த்தீங்கன்னா தண்ணியில் நீந்திக்கிட்டே வருது. இவ்வளோ நீந்திக்கிட்டே போக ஒரு கட்டத்தில் அந்த கைத்தை பார்த்தீங்கன்னா இந்த பெண் பையன் கரெக்டாக பிடிச்சி அவனோட பேண்ட் பாக்கெட்டில் அந்த ஹூக்கில் கோத்துருவாங்க. 2 பேருமே மலையிலேருந்து நீர்வீழ்ச்சியிலேருந்து கீழே விழுறாங்க. பட் ஏன்னா ஒரு பாறை ஒன்று இருக்கும். அந்த பாறையில் இவன் ஒரு சைடு நம்ம ஹீரோயின் ஒரு சைடு தொங்கிட்டு இருக்க. அந்த பாறையும் லூஸோட அந்த நீர்வீழ்ச்சிலேருந்து கீழே விழுவான் பாருங்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் சேஃப் ஆகிடுவா. பட் இந்த பெண் பையன் கீழே விழுந்ததில் ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையில் தலை அடிபட்டு அவன் மயங்கிடுவான் போல இருக்கு. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் கீழே போயிட்டு இருக்க மரக்கட்டையில் அந்த கயிறு மாடி இருக்கும். நம்ம ஹீரோயின் உள்ள நீச்சல்லாம் தெரிஞ்சவ தானே, உள்ளே போயிட்டு அந்த கயிறு அவுத்து விட்டுட்டு வெளில தரன்னு அவனை இழுத்துக்கிட்டு வர ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் இருக்கும். அதை போட்டு அவனை சாவடிச்சலான்னு சொல்லிட்டு கல்லை தூக்கிட்டு போவா. பட் ஏன்னா அதுக்குள்ள அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான். என்னன்னு பார்த்தா அவன் கீழே முங்கிடுவான் போல இருக்கு. சரி ஓகே, இந்த கைத்தியாச்சும் எப்படியாச்சும் கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு அந்த கயிறை கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அது செம்ம டைட்டா இருக்கும் போல இருக்கு. அந்த கல் உடையுமே தவிர்த்து அந்த கயிறு கட் ஆகாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை தரன்னு தண்ணியிலேருந்து இழுக்க ஆரம்பிக்க அவன் மறுபடியும் உயிர் வந்துடும். அவன் போட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான் தெரியுமா, மேலே ஏறி உட்காந்து நம்ம ஹீரோயின் அவன் தலையை பிடிச்சி தண்ணியில் அழுத்தி அவனை சாவடிக்கலான்னு பார்க்க. பட் ஏன்னா அந்த பாயிலோ நம்ம ஹீரோயினை தட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அடிக்க போக நம்ம ஹீரோயினு கரைக்கு டைரெக்டாக ஓடிடுவாங்க.
பக்கத்தில் இருந்த கல் எடுத்து இவன் அடிக்கலான்னு ட்ரை பண்ணான். அவன் மறுபடியும் நம்ம ஹீரோயின் கயிறை கட்டி இருந்ததில் அவனோட தானே ஜாயிண்டில் இருக்குது. அதை பிடிச்சி இழுத்து நம்ம ஹீரோயின் அடிக்க ஆரம்பிக்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. கழுத்தில் ஏறி உட்கார்ந்த இவனும் கையை வச்சு கழுத்தில் ஒரு அழுத்த கொடுக்க நம்ம ஹீரோனோட கண்ணு 2 பிதுங்க ஆரம்பிக்குது. கண்ணு செவ்வேன்னு ஆரம்பிக்குது. பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் இவன் என்ன நினச்சான்னு தெரில, விட்டுருவான் நம்ம ஹீரோயினை. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு 2 கையை மட்டையை வச்சு மூஞ்சில் ஒரு குத்தா அவன் மல்லாக்க உழ. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் பக்கத்தில் ஒரு கல் இருக்கும் பாரு, அந்த கல்லை எடுத்து அந்த காலில் நச்சுன்னு 3 அடி அடிக்க அவன் உயிர் போகிற அளவுக்கு கத்துவான். ஒரு கட்டத்தில் அவன் கையை வச்சு மட்டாருன்னு நம்ம ஹீரோயின் மூக்கில் அட்டிக்க நம்ம ஹீரோயின் மூக்கு உடச்சிட்டு ரத்தம் ஊற்ற இந்த சைடு இவனும் பேண்டை கட் பண்ணிட்டு பார்த்தா தெரியுது அவனோட எலும்பு ஃபுல்லாக உடஞ்சி வெளியே தெரியும் பாரு. கத்துவான், என்னோட காலையே உடச்சிட்டேடேன்னு சொல்லிட்டு அவனால் நகர கூட முடியாது. அன்றைக்கி நைட்டு போது இவங்க 2 பேரும் அந்த இடத்துலையும் மயங்கி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி தான் மறுநாள் காலையில் சொல்கிறேன் நம்ம ஹீரோயின், இதாட்டா நீ இந்த இடத்துல இருந்தால் நீ இறந்துருவ, நாம் எப்படியாச்சும் இந்த மலைக்கு கடைசிக்கு மேலே போயே ஆகணும், அது நீ இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்ல இவனும் சரி ஓகே நானும் ஒத்துக்கிறேன். பட் ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன், நீ மேலே போயிட்டதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுடுவேன். அது மட்டும் இல்லாமல் பாதியிலே என்னை கைட்டி விட நினச்சா நான் உன்னை இழுத்து சேர்த்து கொள்ளையில் தள்ளிடுவேண்டி, நீனு கீழே விழுந்துடும் நானும் கீழே விழுந்துடும் சொன்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கயிறு ஒன்று மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஹீரோயினையும் இவனையும் ஜாயின் பண்ணுற ஒரு கயிறு, மலையில் ஏறத்துக்கு ஒரு கயிறு. எப்பயுமே நீ இன்னைக்கு உன்னை என்னை கனெக்ட் பண்ணுற அந்த கயிறை மட்டும் நீ தொடக்கூடாது, தொட்டன்னா நான் உன்னை இழுத்து விட்ருவேன் கீழே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயின் ஏற ஆரம்பிக்க ஒரு இடத்துக்கு போன உடனே இவனை தூக்கி அந்த ஹூக்கில் மாட்டி விட்டுட்டு அவன் காலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்க அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு மேலே போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அதை எப்படியாச்சும் கயிட்டலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவா பாருங்க. இதை பார்த்த இந்த பெண் பையனும் எப்படி கயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து விட நம்ம ஹீரோயினும் கீழே விழுறாங்க. எதுக்குடா இழுத்த, நான் அதை அட்ஜஸ்ட் தாண்டா பண்ணேன், நான் ஒன்று கயிற்றுலடா அந்த கயிறை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிக்கிறான். ஒரு விளிம்பு மாதிரி ஒரு இடம், இதுதான் நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமான இடம். அந்த இடத்துல எப்படியாச்சும் ஏறினு சொல்லிட்டு கரெக்டாக ஏறிடுறாங்க. பக்கத்தில் ஒரு கட்டை ஒன்று இருக்கும், அந்த கட்டையில் எடுத்து அந்த கயிறை மெலிசாக கட்டி விட்றான். கட்டி விட்டுட்டு அந்த கட்டை எப்படியா இருந்தாலும் உடச்சுக்குன்னு தெரியும் அவளுக்கு, தெரிஞ்சோ அந்த கயிறை கட்டி விட அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்ம ஹீரோயின் அவன் கட்டு வந்தாலும் ஒரு கயிறு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவுக்க ஆரம்பிக்க இதை பார்த்த இவனும் எதுக்கடி கயிற்று அவுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுப்பான் பாருங்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் வரமாட்டா, ஸ்ட்ராங்காக அந்த பாறையை பிடிச்சிக்கிட்டு நிற்க ஃபாஸ்ட்டாக இழுக்க ஆரம்பிக்கும் போது அந்த கயிறு அறுத்துக்கிட்டு அந்த பெல்ட் மட்டும் கீழே விழும். என்னடி என்னைக்கே துரோகம் பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிக்க பக்கத்தில் ஒரு கயிறு கட்டை தானே இருக்கும், அந்த கைத்தை அவுத்து விட அவன் மேலே இருந்து கீழே வந்து அவன் இறந்துடுறாங்க தலை செதறி. சரி ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டார்ட்டே ஆகுது. என்னன்னா அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் ஆச்சு கயிறு இருந்துச்சு, அதை வச்சு நம்பிக்கையே ஏறுவா. இப்போ அந்த கயிறு கூட கிடையாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறா. முயற்சி பண்ணி ஏறி ஒரு வழியாக மேலே எஜ்ஜுக்கு வந்துடுறா. ஒரு இடத்துக்கு போக அந்த இடத்துல ஒரு கார் வருது, அதில் ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலி கிட்ட லிஃப்ட் கட்டிட்டு டைரெக்டாக அந்த காட்டோட அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துக்கு போகிறா. இதாட்டம் இந்த 4 பேர் எங்கே இருக்கிறாங்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ பெண்ணையும் பற்றி இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டிட்ட சொல்ல இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் டைரெக்டாக ஹெலிகாப்டரில் போயிட்டு அந்த பென் சைக்கோ இருந்த இடத்துல இருந்த அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வர்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த பேரும் கிடைக்குது. அதோட அவள் காரில் கிளம்பி போகிறாங்க. இதுதான் இந்த படத்தோட முடிஞ்சிடுச்சு. இந்த படம் நல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கும் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நல்லா இருங்க, மற்றவங்க நல்லா பார்த்தவங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், ஐ லவ் யூ.